guys, welcome to RM Miracle Vlogger. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்டல் எப்படி செய்யறதா गाइस பார்க்க போறோம். இதுக்கு நான் உங்களுக்கு தேவையானது ஒரு A4 ஷீட்டை ஈச் 8 பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலா உங்களுக்கு 16 பீசஸ் வரும். நான் அந்த மாதிரி இன்னைக்கு yellow கலரும் black கலரும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு நாம என்ன இப்போ நமக்கு இந்த ஆபரேஷன் நம்ம என்ன தேவைப்படும்னா black கலர் இது தேவைப்படும். அது பேர் என்ன பேம்பு ஸ்டிக் தேவைப்படும். சாரி गाइस, black பேப்பர்ன்றப்ப black பேம்பு ஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த பேப்பரை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே गाइस, நான் வந்து பேம்பு ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரோல். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பக்கம் ஃபிட் பண்ணி க்ளூ மட்டும் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் கன் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நான் அந்த ஐடியாவை சூஸ் பண்ணல. இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த கன்று செஞ்சு முடிப்போம், அப்புறமா இது கொஞ்சம் பவர்த்தி தருவோம். ஓகே गाइस, இப்போ நான் அந்த ரோல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோலை வச்சு இந்த எல்லோ கலர் பேப்பரை நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எட்ஜஸில் வரும் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு அப்புறமா நீங்கள் இந்த எட்ஜஸில் கம் அப்ளை பண்ணி கம் மூலிமா அப்ளை பண்ணி ஊற்றிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மடிக்காதீங்க, கீழே ரோல் பண்ணுறதே உங்களுக்கு மச் பெட்டர். அப்புறமா வேணால் நீங்கள் கீழே ரோல் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மடக்கி விட்டுடலாம். இப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோல் ரெடி. இப்போ நான் பேம்பு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரோலை எடுத்துடுறேன். டைட்டாக இருக்கு போல गाइस. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்னொன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே गाइस, நான் இப்போ இந்த மாதிரி 2 செஞ்சு எடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 2 செஞ்சு அதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஒரு ரோல், எல்லோ கலரில் ஒரு ரோல், அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அது இப்போ நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எல்லோ ஒரு பிளாக், இல்லைன்னா 3 க்ரீன் ஒரு பிளாக், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க, அது உள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டூத்பிக் வச்சு ஜஸ்ட்டு இப்படி தூக்கிட்டுருங்க, வந்துடும். ஓகே गाइस, இப்போ நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 4 ரோலில் 2 ரோலை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே गाइस, நம்ம பண்ணலாம்ல, அதே மாதிரி இதையும் பண்ணிடுங்க. 2 வந்திருக்கா. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு நார்மல் ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இதை 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது நான் இங்கே செஞ்சுருக்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் செஞ்சது 7 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் ஈச் நீங்கள் 3.5 சென்டிமீட்டர் வர வைக்கலாம். ஓகே गाइस, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், இது அந்த 4.5 சென்டிமீட்டர், இப்போ இது 3.5 சென்டிமீட்டர். இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிடுறேன். க்ரஷ் மீன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் முக்கால்வாசி ப்ரெஸ் பண்ணதே மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக இப்படி வச்சு ஒட்டிடணும். உங்களுக்கு பத்தலைன்னா என்ன ஒரு 2 ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. गाइस, நான் அந்த மாதிரி என்ன ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். டோட்டலாக இதில் 3 இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு ரோல் தேவைப்படும், அதுக்கு ஒரு ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே गाइस, இப்போ நான் சொன்ன அந்த ஒரு ரோலையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓ சாரி गाइस, உள்ளே நான் இது வச்சிட்டேன். இப்போ வந்துச்சு. ஓகே गाइस, இப்போ இதை நசிக்கோங்க. நசிக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு க்யூப் ஷேப் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
இந்த நம்ம 3 பீஸ் வெட்டினோம் இல்லையா, அது 3மே இந்த மாதிரி க்யூபாக சுற்றி வச்சு இதோ கைஸ் இந்த மாதிரி இருங்க அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒட்டிடுங்க. இப்படி இது ஸ்டார்ட்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி எண்டில் வரைக்கும் ஒட்டிடுங்க. ஓகே கைஸ், நான் இந்த மாதிரி சைடில் இருக்கிறத இப்படி ஒட்டிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கன் பாதி ஸ்ட்ரக்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், கன் ஸ்ட்ரக்சரில் இந்த மெயின் பார்ட்டே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஓகே கைஸ், நான் இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இங்கே வரணும், இந்த இடத்துல வரணும் கரெக்டாக. அப்படின்னா இது இங்கே இருக்கும் இல்லையா, அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரோல் போடுறதா கைஸ் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த இடத்த மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இது வெளியே ஒரு இது வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு கைஸ் நீங்கள் இது இப்படி கட் பண்ணிடுங்க ஷார்ட்டாக. ஓகே கைஸ், நம்ம இந்த 2 வச்சுருந்தோம்ல, இது நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆகுது கைஸ். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட் டவுன் செஞ்சோம் இல்லையா, அது வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகுது. லூஸாக செஞ்சது கண்டிப்பாக ஃபிட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஃபிட் ஆகுது. அதனால் நம்ம இதில் இந்த சைஸை வெட்டி எடுத்துக்கலாம் கைஸ். இதை விட கொஞ்சம் அதிகமாக இவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், வெட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெப்பில் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை இந்த இடத்துல க்ளூவும் போட்டு வருது, ஸ்டெல்டேப் போட்டு வருவீங்க. நான் இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ஸ்டிக் பண்ணியிருக்க இடத்த இப்படி ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதுன்னு பார்த்தா பேம்பு ஸ்டிக் பெருசு கிடையாது கைஸ், மூங்கில் கிடையாது. இந்த சொன்ன ஃபஸ்ட்டு காமிச்சேன், அதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும்.